फ्रेंड्स वेलकम टू गोकुलम लाइफ स्टाइल நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முட்டைக்கோஸ்ல பக்கோடா செய்ய போறேன் அது எப்படி செய்யலாம் இப்ப பார்க்கலாம் இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம் ஒரு 2 கப் கோஸை பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு சின்ன சைஸ் பல்லாரியை நீட்டு வாக்குல வெட்டி வச்சிருக்கேன் ஒரு 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு 1/2 கப் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 1/2 கப் பச்சரிசி ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்துர்க்கேன் அப்படினா தான் பக்கோடா வந்து நல்ல கலரா இருக்கும் நீங்க இல்லனா சாதா வத்தப்பொடி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கேன் 5 பல் பூண்டை தட்டி வச்சிருக்கேன் ஒரு சின்ன சைஸ் துண்டு இஞ்சி தட்டி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதை விட இப்படி தட்டி சேர்த்தீங்கன்னா பக்கோடா வந்து நல்ல வாசனையா இருக்கும் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற முட்டைக்கோஸை இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கிற முட்டைக்கோஸில் வந்து வைட்டமின் சி சத்து வந்து அதிகம் இருக்குது மேலும் நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்திகளை வந்து முட்டைக்கோஸ் வந்து தருது அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் கடலை மாவை இப்போ இதோட சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஏற்கனவே முட்டைக்கோஸை நல்லா கழுவி தான் வச்சுருக்கேன் ஏற்கனவே முட்டைக்கோஸ்லையும் தண்ணி வரும் அதனால் நம்ம இதை வச்சு நல்லா பிணைஞ்சு பார்த்துட்டு அப்புறம் தேவைன்னா மட்டும் லைட்டாக தெளித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசி மாவு வத்தப்பொடி கரம் மசாலா இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு சேர்த்தா தான் பக்கோடா வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும் அதனால தான் நான் 1/2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா ஒன்று போல் கலந்துக்கலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற பல்லாரி பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது இந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா பிணைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கோங்க இப்போது தண்ணி கொஞ்சம் நம்ம தெளிச்சிக்கலாம் பக்கோடா பதத்துக்கு லைட்டாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்புறம் நல்லா மொறுமொறுன்னு வராது அதனால் லைட்டாக தெளித்து ஊற்றி தேவைன்னா மட்டும் ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நான் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சுட்டுட்டு இப்போ நம்ம பக்கோடாவை போடலாம் இந்த மாதிரி சும்மா எடுத்து போடுங்க கைட்டு நல்லா உருண்டை பண்ணி அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா வராது அப்புறம் உள்ள மாவாக இருக்கும் இப்போ லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க எண்ணெயோட சலசலப்பு வந்து நல்லா நின்றுட்டு இப்போ பக்கோடா நல்லா வெந்துட்டு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கலாம் மூல நோய் இருக்கிறவங்க அடிக்கடி இப்போ கோஸ் சாப்பிட்றதுனால மூல நோய் வந்து குறையும் இதே மாதிரி நம்ம வச்சிருக்கிற மாவு அவ்வளோத்தையும் நான் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ சூடான பக்கோடா ரெடி ஆயிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம குட்டீஸ்ட்ட கொடுத்து கேட்கலாம் கோஸ் பக்கோடா ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இதை உங்கள் வீட்டில் மழை காலத்துக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்